வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்காலஜி தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்கே பல பேர் தன் காதலித்தவர் விட்டு சென்றதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்களே தவிர அவர்கள் மேல் உண்மையான காதல் என்பது இல்லாமல் போயிருக்கும். இங்க நிறைய பேர் நினைக்கக்கூடிய மைண்ட் செட் என்னன்னு பாத்தீங்கன்னா, விரும்புற ஒருத்தங்க தன்னுடைய லைஃப்ல இருந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற போது அவங்க இல்லாம லைஃபே இல்லை, இனி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்கள என்னால வேற ஒருத்தரை வச்சு பார்க்க முடியல, மறக்க முடியலன்னு சொல்லுவாங்க. உண்மை என்னன்னா, அவங்க இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு ஏத்துக்கதான் முடியலையே தவிர அவங்களுடைய மனசுல அவங்க இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க விட்டுட்டு போகாம நீங்க விட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்காது. அவங்க போயிட்டாங்களேன்றதுனாலயே அவங்களே நீங்க நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஆண் உங்களை உயிருக்குயிராக காதலித்தால் மற்றவர் சொல்வதை விட நீங்கள் சொல்வதை அதிகம் நம்புவார்கள். இங்க ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட்னா இதுதாங்க. இது என்ன மைண்ட் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இப்போ நீங்க ஒருத்தவங்க விரும்புறீங்க அப்படின்னா அவங்க சொல்றதெல்லாம் நம்புறது நல்ல விஷயம் தான். ஆனா கண்மூடித்தனமா நம்பிடுறீங்க பாத்தீங்களா, அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில கடைசி நேரத்துல ஏமாற்றப்படக்கூடிய விஷயம் இங்க பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களோட லைஃப்ல நீங்க நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க காதலிக்கக்கூடிய ஆண் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்புங்க. நீங்கள் தவறு செய்யும் போது அதை தடுத்து அது சரி எது சரி என்பதை காமிக்கும் நபர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர் உங்களை நேசிப்பார்கள். ஒரு நண்பனாக இல்லை ஒரு காதலாக இருப்பார்கள். நீங்க உங்க லைஃப்ல ஒரு விஷயத்த பண்றீங்க, ஒரு சரியான விஷயமோ தப்பான விஷயம் பண்றீங்க. ஆனா சரியான விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து தப்பான விஷயங்கள் பண்ணும்போது இது தப்பு, இப்படிதான் பண்ணணும்னு சரியான விஷயங்களை காமிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை நேசிக்கிறாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் அதை விட ஒரு மோஸ்ட் ரிலேஷன்ஷிப்பும் உங்க லைஃப்ல வரலாம். ஒரு நண்பனா, பெஸ்ட் நண்பனா, இல்லை ஒரு லவ்வரா, ஒரு கணவனா கூட உங்களுடைய வாழ்க்கையில வரலாம். நீங்கள் கண்ணீர் விட்டு அழும்போது உங்களை பார்த்து உங்களுக்கு பிடித்தவர்கள் சிரிக்கிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு உங்களை பிடிக்கவில்லை என்றால் அர்த்தம். இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம், நம்ம கஷ்டப்படும் போது ஒருத்தவங்க சிரிப்பாங்க, அது ஜாலிக்கோ ஃபண்ணுக்கோ எல்லாம் சிரிப்பாங்க. அதை பார்க்கும்போது நம்மளும் ஜாலிக்கு தானே சிரிக்காங்கன்னு சொல்லி சிரிப்போம். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க கஷ்டப்படும் போது அங்க சிரிக்கிறாங்கன்னா அவங்களுடைய மனசுல உங்களுக்கு பிடிக்கல. அந்த ஒரு நேரத்துல நீங்க கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்களா, அந்த வலி வேதனைக்கு பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்குது, அதனாலதான் சிரிக்கிறாங்க. இதையும் இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அண்ட் இம்பார்ட்டன்ட் இதுவும் ஒரு சில விதமான சைக்கோத்தனம் தான். நீங்கள் ஒரு ஆணை நெருங்க செல்லும் போது அவர் உங்களை விட்டு தள்ளி செல்கிறார்கள் என்றால் முதல் காரணம் வேறு ஒரு நபர் அந்த இடத்திற்கு வந்து விட்டார்கள் என்ற அர்த்தம். உங்க லைஃப்ல நீங்க ஒரு ஆணை விரும்புறீங்க, அந்த ஒரு ஆணை விரும்பும் போது அவங்ககிட்ட நெருங்கி நெருங்கி போறீங்க, ஆனா அவங்க தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இதை நீங்க புரிஞ்சுக்கலாம். நீங்க விரும்பின அந்த ஆணுடைய மனசுல இப்போ வேறொருத்தவங்க வந்துட்டாங்க. அந்த ரீசன், அந்த பர்டிகுலர் ரீசனுக்காக மட்டுமே அவங்க இப்போ உங்களை விட்டு தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா பெரிய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, வேற ஏதோ ரீசன் இருக்கும், வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு. அப்படிலாம் இல்லைங்க. எந்த ஒரு இடத்துல ஒரு ஆண் விலகி போறானோ அந்த இடத்துல அவனோட லைஃப்ல வேற ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்றது எளிமையா புரிஞ்சுக்கலாம். நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. உங்களை விரும்பும் ஆண் உங்களை விரும்பும் போது வேறு ஒரு பொண்ணை விரும்புவ நாளிலும் அதற்கு முயற்சி செய்தாலும் உங்களுடைய காதலுக்கு தகுதியற்றவர் ஆகிறார்கள். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒருத்தங்களை விரும்புவாங்க. அந்த விரும்பும் போது அதே சேம்ல அந்த அந்த பையன் வேறொரு பொண்ணை விரும்புறதுக்கு முயற்சி பண்ணலாம், இல்ல வேறொரு பொண்ணை விரும்பிக்கிட்டு இருந்திருக்கலாம். இப்படி பண்றாங்கனாலே அந்த ரிலேஷன்ஷிப்பை அப்போயே முடிச்சிருங்க தயவு செஞ்சு. இது ஏன்னா உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு காயத்தை கொடுக்கும். ஏன்னா அப்படிப்பட்டவங்க நீங்க திருத்தி என்ன பண்ணாலும் சரி, மறுபடியும் உங்க லைஃப்ல வந்தாலும் மறுபடியும் அப்படிப்பட்ட தவறுகளை தான் மறுபடியும் மறுபடியும் பண்ணுவாங்க. இன்னும் சீக்கிரட்டா உங்களுக்கு தெரியாம கூட பண்ணுவாங்க. அதனால உங்களை விரும்பும் போது இன்னொருத்தவங்க விரும்பிட்டாங்கனாலே அவங்களை அப்போயே முடிச்சு விட்டுருங்க. சரிங்களா? நீங்கள் ஒருவரை பற்றி அதிகம் நினைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் அவர்களும் உங்களை பற்றி அதிகம் நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இது சைக்காலஜி வேலை சொல்லக்கூடிய விஷயங்க. நீங்க ஒருத்தவங்க அதிகம் நினைக்கிறீங்க அப்படின்னா அதிகமான தாட் வரும்போது அந்த ஈர்ப்பு சக்தி, பிரம்மவிதியின் ஈர்ப்பு சக்தி மூலியமா நீங்க நினைக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியில நீங்க யாரும் அதிகமாக நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் உங்களுடைய தாட் வரும்னு சொல்றாங்க. ஆனா இது நிறைய பேர் லைஃப்ல இன்னி வரைக்கும் ப்ரூவ் பண்ணாத ஒரு விஷயமா தான் இருக்கு. பட் மோஸ்ட்லி இது நடக்கும்ன்றது சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை யோசிப்பாங்களா இல்லையான்னு அந்த தாட்டை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்க முடியும். யார் ஒரு நபர் ஒருவரை கண்மூடித்தனமாக நம்புகிறார்களோ அவர்களே வாழ்க்கையில் அதிகம் ஏமாற்றப்படுகிறார்கள். இங்க யார் ஒருத்தங்களை கண்மூடித்தனமா நம்புறாங்களோ அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில அதிகமா ஏமாற்றப்படுறாங்க. உண்மையை சொல்லணும்னா, நீங்க ஒருத்தங்களை நம்புறீங்க அப்படின்றது கடைசியில நீங்க ஏமாற்றப்பட போறீங்க அப்படின்றதுனால தான். அதாவது பாத்தீங்கன்னா, எதுக்குடா வாழ்றோன்ற அளவுக்கு ஏமாற்றப்படுவீங்க அந்த ஒரு நபரால. அதனால நம்புறதும் நம்பாதும் உங்களுடைய விருப்பம் தான். ஆனா முடிஞ்ச அளவுக்கு யாரை நம்புறோம் அப்படின்றது, யாரை நம்பணும்ன்றது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்க லைஃப்ல வரக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் குறைக்கும். ஆனா நீங்க இப்படி இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற காதல் இப்போது எங்கேயுமே இல்லை. ஆனால் உங்களை காதலித்த பின்பு மட்டுமாவது உங்களை காதலிக்கிறார்கள் என்பது பார்ப்பது கட்டாயம். இங்க இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், இந்த 2K ஜென்ரேஷன் ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா ஜென்சி கிட்ல
ஃபுல்லா ஒருத்தனுக்கு ஒருத்தனும் கிடையாது. ஒருத்தங்களை வச்சிருக்கும் போது 10 பேரை காதலிக்கிறது, 10 பேத்துக்கு கூட இருக்கிறதுலாம் இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில. பட் உங்களை லவ் பண்ணும்போது உங்களை மட்டும் லவ் பண்றாங்க, அவங்க கூட இருக்கவங்க மட்டும் லவ் பண்றாங்கன்றதான் இப்போ பார்க்க வேண்டிய நிலைமையா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா என்னோட மைண்ட் செட் இப்படி கிடையாது தான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை வச்சு பார்க்கும்போது இப்படிதான் பார்க்கணும். நம்ம அவங்க விரும்பிட்டாங்கன்னு நம்ம அவங்கள விரும்பாம இருக்க முடியாதுல்ல. ஏன்னா அது நமக்கு பிடிச்சவங்களா இருக்காங்கன்ற போது விரும்பிதான் ஆகணும். நீங்கள் தவறு செய்தாலும் அவர்களை அதை புரிந்து உணர்ந்து உங்களுக்கு உதவி செய்தால் அவர் உங்களை அதிக அளவில் நேசிக்கிறார்கள் என்ற அர்த்தம். இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இது இருக்குதுங்க. அதாவது உங்க லைஃப்ல நீங்க ஒரு தப்பு பண்ணிருவீங்க, அந்த தப்பை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனா அது அது எந்த ஒரு விஷயத்தையுமே சரி செய்ய முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த தப்பை நீங்க யாருக்கு பண்ணீங்களோ அவங்க உணரணும். அவங்க உணர்ந்தாதான் அந்த தப்புனுடைய விஷயங்கள் அவங்க உங்ககிட்ட வந்து சாரி கேட்கறது இந்த மாதிரி விஷயம் நடக்கும். நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்க கேட்குறீங்க, ஆனா அது அவங்களுக்கு புரியணும்ல. அப்படி பார்க்கும்போது நீங்க ஒரு தப்பு பண்ணியும் அவங்க உங்ககிட்ட வந்து உங்கள்கிட்ட உதவி செய்றாங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்காங்கன்னா கட்டாயமா அவங்களுக்கு உங்களை ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்குன்றதான் அர்த்தம்ன்றத நீங்க தெள்ள தெளிவா இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உங்க லைஃப்ல நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, பண்றதுக்கு முன்னாடி சரியா தப்பான்றது யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா இது நிறைய பேர் லைஃப்ல பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குறதுன்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. கண்டிப்பா இது உங்க லைஃப்லயும் சரி, உங்களை சார்ந்தவங்க லைஃப்லயும் சரி கஷ்டத்தை ஏற்படுத்திக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய டைம்லயாச்சும் எந்த ஒரு தப்பையும் பண்ணாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோவில் தான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஒரு நல்ல 10 சைக்காலஜி ஃபேக்டை பற்றி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமாக அனதர் ஒரு வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணலாம். See you, டாடா, பை பாய்.